அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் நம்மை படைத்து பரிபாலிக்கும் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கட்டும் என்று என் உரையை இனிதே ஆரம்பம் செய்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நமக்கு இன்னைக்கு என்ன டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோன்னா, அனைத்து துன்பங்களின் போதும் நமக்கு என்னென்ன கஷ்டம்லாம் நேருதோ அந்த டைமில் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இந்த துவாவை ஓதுங்க. அல்லாஹ் கண்டிப்பாக உங்கள் துன்பங்கள் அனைத்தையும் ஹபுலாக்கிடுவான். இன்ஷா அல்லாஹ் வாங்க துவாவை பார்க்கலாம். லா இலாஹா இல்லல்லாஹுல் அலீமுல் ஹலீம், லா இலாஹா இல்லல்லாஹுல் ரப்புல் அர்ஷில் அலீம், லா இலாஹா இல்லல்லாஹுல் ரப்புஸ் சமாவாத்தி வ ரப்புல் அர்லி வ ரப்புல் அர்ஷில் கரீம். இதோட தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், கண்ணியமிக்கோனும் பொறுமை மிக்கோனும் ஆகிய அல்லாவை தவிர வேறு இறைவன் யாரும் இல்லை. மாபெரும் அரியாசனத்தின் அதிபதியான அல்லாவை தவிர வேறு இறைவன் யாரும் இல்லை. வானங்கள் மற்றும் பூமியின் அதிபதியும் சிறப்பான அரியாசனத்தின் அதிபதியுமான அல்லாவை தவிர வேறு இறைவன் யாரும் இல்லை. இதுதான் இன்ஷா அல்லாஹ் இதோட தமிழ் அர்த்தம். நமக்கு என்ன கஷ்டங்கள் நேரும் போதும் இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவை கண்டிப்பாக ஓதிக்கங்க. இந்த துவாவை இந்தந்த நேரத்தில் தான் ஓதணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. நீங்கள் எந்த நேரத்திலனாலும் இந்த துவாவை ஓதிக்கலாம். ஒரு சின்ன மன சஞ்சலம் ஏற்பட்டாலும் இந்த துவாவை நீங்கள் ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அல்லாஹ் இதுக்கோ பலன் அளிப்பான். இது புகாரி ஹதீஸில் நமக்கு வருது. இது சஹீக்கான ஹதீஸு, ஆதாரமான பூர்வமான ஹதீஸு. அதனால் இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவை கண்டிப்பாக எல்லாரும் மனனம் செஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு சிறு துன்பம் நேர்ந்தாலும் இந்த விஷயத்தை ஓதுங்க. அல்லாஹ் அனைத்து துன்பங்களையும் உங்களுக்கு பனி போல அகற்றி விடுவான் இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நாளை வேறொரு பதிவுடன்.